போட்டு வணங்குவார். எந்தமக்கு எப்பொழுதும் உத்திரவாதத்தில் நன்மை உண்டாவதாக இருந்தாலும் பூர்வத்தில் ஓர் யுத்தமோ இல்லை வேறு எவ்வித வழக்கமோ பார்க்கும்படியாக நேரிடும் என்ற ஏக்கமில்லாத விளாட்டி போனால் கழகப்பிரியா நானோ என்று என்பதை வைத்திருக்குமா? ஆகையினாலே துஷ்ட நிக்கிற சிஷ்ட பரிபாலனம் என்ற பொறுப்போடு என் தந்தையாகப்பட்டவர் என்னை சிருஷ்டித்து இந்த உலகத்திற்கு பொதுநல தொண்டனாக இருந்து அதர்மம் எங்கே நடக்கிறதோ அதை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது என்னுடைய பொறுப்பு. ஆகையினாலே அந்த பொறுப்போடு என் தந்தையாகப்பட்டவர் பிரம்மதேவன் என்னை படைத்து இந்த உலகத்திலே நான் இந்த உலகத்திலே நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அடியேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நோக்கமே அதுதான். ஆகையினாலே இப்படி இருந்தாலும் கூட கண்ட வருவான் வழிபாடு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சித்த அடைவேளை என்ற வடிவேல் எறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து இருதால் இறைந்து அடியார் இடைஞ்சல் கலையோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்த அலை வாயு கந்த பெருமானை என்று என் தலைவன் அந்த முருகனை பற்றி இன்னும் பாட வேண்டும் என்று என் மனம் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். திருப்புகளை செப்பிவிட்ட அருணகிரி முருகனை கண்ட இடம் அண்ணாமலை நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை
சேலத்தைச் சேர்ந்த எஸ்கேஎஸ் குடும்பத்தால் சார்பாக அருமை முருகேசன் அப்பா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அருமை சகோதரர்களை பாராட்டி ரூபாய் 201 அன்பளிப்பு கொடுத்துள்ளார். நன்றி நன்றி வணக்கம். அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி 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 கடந்த வணக்கம். வருகின்ற பொழுது கொஞ்சம் பயமாக இருந்தது மனம். அதற்கு காரணம் என்னவென்றால் தெரியாதவர்களை ஏதாவது ஒன்றை சொல்லி ஏமாற்றி விடலாம். இங்கு நாகராஜனுக்கும் அருமை என்னார் அவர்களை பாராட்டி அருமணி சக்கரவர்த்தி அருமை பிரபுராஜ் அவர்கள் அருமை சகோதரர்கள் 101 மற்றும் இசைக்கலைஞர்களை பாராட்டி 101 அன்பளிப்பு கொடுத்துள்ளார். நன்றி 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 கடந்த வணக்கம். அதற்கு காரணம் என்ன மற்றும் என் இந்திரா தேவி நீலகண்டன் அவர்கள் குடும்பத்தால் சார்பாக 101 அன்பளிப்பு கொடுத்துள்ளனர். எங்களுக்கு ஏன்னா ஊர்ல பேர் எடுத்து ரொம்ப ஒரு அது பெரிய கடினமே கிடையாது. எளிமையாக ஏதாவது ஒரு கதை சொன்னா வாங்கிடுவாங்க. ஆனால் நாடக கலைஞரிடம் பேர் எடுப்பது ரொம்ப ரொம்ப கடினம் என்று வாத்தியார் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம்னா ஆகையினால் அதுக்கு காரணம் என்னன்னா நெறியோடு பேசினால்தான் அவருக்கு ரசிப்பார்கள். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிவிட்டால் என்னமோ 10ஓடு 11 அத்தோடு அதுவும் ஒன்றாக இருக்கிறான் என்று இந்த உலகம் சொல்லிவிடும். நாடக உலகம் மற்றும் நாடக சங்கத்தின் ஆட்சி உணவகம் அருமை என்னார் அடைக்கண்ணன் அவர்கள் ரூபாய் 51 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார். பேர் சொல்லாங்க இது உங்க ஊரு இது உங்க ஊரு என்று சொல்லக்கூடிய அண்ணார் அவர்கள் ரூபாய் எனக்கு 200 அன்பளிப்பு வைத்து பெருமை சேர்த்திருக்கிறார். ஆகையினாலே நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு எனக்கு அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி 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 கடந்த வணக்கம். ஏனென்றால் இந்த உலகிலே நல்ல ஆசிரியர் யார் என்றால் சங்கரதாசாமி. காரணம் என்னவென்றால் கவி சக்கரவர்த்தி கம்பன் எழுதிய கவிதை கூட படித்தவருக்கு தான் தெரியும், பாமரருக்கு தெரியாதுங்க. ஆனால் படித்தவர் முதல் பாமரர் வரை அத்தனை பேரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரே கல்வி எது என்றால் அதாவது சங்கரதாசாமி கல்வி என்று சொன்னார்கள். அதற்கு ஒரே ஒரு சான்று மட்டும் பெரியவர் சொல்லியிருக்கார்கள். அதை நான் சிறியவன் ஏதோ தெரிந்தவளோ அவரை பற்றி சொல்லுகிறேன். காரணம் என்னவென்றால் பொங்குதமிழ் பாட்டெடுத்து தங்கமென நாடகத்தை பங்கமர சொல்லி வச்ச தந்தை அவர் சங்ககால புலவருக்கு சரி நிகராய் விளங்கும் சங்கரதாசாமி என்று சொன்னார்கள் பெரியவர்கள். அப்ப அவருடைய கல்வி எப்படி இருக்கிறது என்று பாமரருக்கும் புரியுமா பண்டிதருக்கும் புரியுமா? எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எல்லாமே வந்து ஒரு அசிங்கம் பேசினா ரசிக்கக்கூடிய தன்மை கூட்டத்தில் பலவிதமாக இருப்பார்கள். இந்த பலவேத்துக்குமே போய் சேரக்கூடிய ஒரே கேள்வி என்றால் சங்கரதாசன் எல்லாத்துக்குமே போய் சேரும். நடிப்பு என்ன சொன்னார்னா பாட்டு பேச்சு நடிப்பு நடை உடை பாவனை 7 இருக்கணுமா சாமியினுடைய கட்டளை. சுதிலய தாளம் நடை உடை பாவனை முதுமொழினா கவி பேசணுமா. இப்படி எல்லாம் சங்கரதாசாமி வடித்து வைத்த அந்த கதையிலே அடியே நான் வந்துவிட்டேன். ஆகையினாலே நான் செய்கின்ற தொழிலில் குற்றம் இருக்காது குறை காண முடியாது என்று சொல்வதற்கு என் உள்ளத்திற்கு திராணி இல்லை. குற்றம் இருக்கத்தான் செய்யும், குறை இருக்கத்தான் செய்யும். அப்படி குற்றங்கள் ஏது உங்களுக்கு தென்பட்டு விட்டால் என்னிடம் சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன். உங்கள் மனம் விரைவாக இருந்து விட்டால் துறையிடம் சொல்லுங்கள், நான் உயர்கிறேன். எனக்காக அருமை அண்ணன் நீதிமன்றன் அண்ணன் அவருடைய குரல் வளத்துல எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச பாடல் ரவிவர்மன் எழுதாத கவியோ, அந்த பாட்டு மிக அருமையா பாடுவார் அண்ணன். எனக்காக அந்த ஒரு பாடல் பாடுமாறு மிக தாழ்வு கட்டிக்கொள்கிறேன். நிச்சயமாக பாடுகிறேன். இங்கே நாடகம் நடந்து கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நிர்தேசகத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய அருமை அக்கா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராஜ நடிகை மங்களாதேவி அக்கா அவர்கள் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. நன்றி. எனக்கு அன்பளிப்பு பெருமை சேர்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி 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 கருத வணக்கம். ஆகையினாலே சங்கரதாசாமியை பற்றி ஒரே அவரை பற்றி ஒரு பாடல். தம்பி 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 நான் படித்தேன் கலைஞர்கள் அதை நான்
இருக்கக்கூடிய சங்கரதாசாமி பக்கவாதம் கடந்து கட்டிலே படுத்து கிடக்கின்ற பொழுது விடிய காலம் குற்றம் செய்தால் தன்னுடைய மாணவனை திட்டுவாராம். தப்பா பண்ணிட்டேன். ஆகையினாலே நம்ம சங்கரதாசன் நம்ம சரித்திரம் குருவே துணை. அடிச்சுக்காம சிறப்பாக அடிச்சுக்காம முதல்ல வந்து அடிச்சுக்காம தேவையில்லாம பேசக்கூடாது. நீ அப்படித்தான் சொல்ற, அப்புறம் எல்லா பிள்ளைகிட்ட நீ தான் பேசுற. இங்கே நாரதர்களுக்கும் அம்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு குன்றக்குடியை சேர்ந்த கண்ணன் அவர்கள் சார்பாக ரூபாய் 50 கலை இமயம் கலைக்கண்ணன் அரையன் அவர்கள் சார்பாகவும் எங்களது ரூம் சார்பாகவும் குன்றக்குடி கண்ணன் அண்ணா அவர்கள் சார்பாகவும் ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. நன்றி 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 கிடந்த வணக்கம். அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக பாடிய எனது அன்புலா சங்கரா சுவாமிகளுடைய இந்த வரிகளை ரொம்ப சிறப்பா தம்பி நாம் படிச்ச இந்த பாலை ரொம்ப சிறப்பாக பாடிய எனது அன்பு சகோதரர் அன்புனார் ஒரு சிறந்த ரொம்ப உண்மையிலே இந்த நிர்ணயத்தோடு அந்த சுதி நிர்ணயத்தோடு இந்த ரென்றைனா அந்த நென்றே அந்த நிர்ணயத்தோடு சிறந்த இப்ப நீங்க என்ன சொல்ல பாடிய எனது அன்புனார் நாரதர் இளையராஜா அவர்களுக்கு எனது சார்பிலும் எனது ஆசிரியர் ஜிவி செங்குட்டன் அவர்கள் சார்பிலும் 100 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றேன். நன்றி வணக்கம். நன்றி 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 கிடந்த வணக்கம். ஆகையினாலே அன்னை அறையை பற்றி சொன்னார். நான் குறையில்லாம செய்யணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். ஆகையினாலே அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தாலும் கூட இந்த இடத்தை பார்த்தோடு ஆகையினாலே இந்த இடத்தை பார்த்த உடனே 2 நாள் தங்கிவிட்டு போகலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் ஆசைப்படுகிறேன் அறிவிக்க முடியும். ஆசைப்பட்டதெல்லாம் நடந்து விட்டால் இறைவனாகப்பட்டவனை மதிக்க மாட்டோம். ஆகையினாலே அந்த இறைவனை நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் சத்தம் எதுவும் கேட்கிறதா என்று அறியலாமா? சத்தம். நன்றி. அழகான கானம். இந்த மாதிரி கானத்தை இந்த பகுதியிலே காணும். ஆஹா எப்படி இருக்கிறது, என்ன காரணம்? ஆஹா இப்பேற்பட்ட கானத்தை கேட்டவுடன் என் மனமாகப்பட்டது முடிந்துவிட்டது. என் யாழிசையா இல்லை இந்த சப்தமா என்று நானே அறிய முடியவில்லையா. அவ்வளவு அருமையான கானம். இந்த கானத்தை கேட்டவுடனே என் மனமெல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ரவிவர்மன் எழுதாத கதையோ ரதி தேவி வடிவான சிலையோ கவிராஜன் எழுதாத கதையோ கரை போட்டு நடக்காத நதியோ ரவிவர்மன் எழுதாத கதையோ ரதி தேவி வடிவான சிலையோ
அன்பு மைத்தினர் நாரத நாடுகளில் இருக்கும் சரி நீதிமணி அன்பு மைத்தினர் அவர்களுக்காகவும் இங்கே இசைக்கலைஞர்களை பாராட்டியும் அரையன் ஆ அவர்கள் சார்பாக கலைக்கண்ணன் கலை இமயம் கலைக்கண்ணன் அவர்களது அரையன் சார்பாகவும் ரூபாய் 200 உங்க ஐவரையும் பாராட்டி கலைக்கண்ணன் சார்பாகவும் மிருதங்க வாசித்த அன்பு தம்பி பிரகாஷ் அவர்களுக்கு அன்பு தம்பி கார்த்திக் ராஜா அன்பு தம்பி சிரிப்பு நகைச்சுவை நடிகர் தமிழ்வேந்தன் அவர்கள் சார்பாகவும் அன்பளிப்பாக மொத்தமாக வழங்கப்படுகிறது. நன்றி நன்றி வணக்கம். எங்களுக்கு பெருமை சேர்த்து அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி 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 கிடந்த வணக்கம். இசை தேடும் உள்ளங்கள் சார்பாக அருமை சகோதரர் வெங்கடேஸ்வரன் அவர்களும் மற்றும் அருமை சகோதரர் அருமணி சக்கரவர்த்தி பிரபுராஜ் அவர்கள் சார்பாகவும் இங்கே மிருதங்காற்றிக் கொண்டிருக்கும் அருமை தம்பி அவர்களை பாராட்டியும் மற்றும் நாரதராக விளையாட்டுக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர்களையும் பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பு. நன்றி 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 நன்றி. அன்பளிப்பு பெருமைப்படுத்திய அன்பு சகோதரர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இழுக்குடைய பாட்டுக்கும் இசை நன்றி. இழுக்குடைய பாட்டாக இருந்தாலும் இசை சேர்ந்து விட்டால் அந்த பாட்டு சுவையாக இருக்குமா? அதற்குத்தான் சொன்னார்கள் இழுக்குடைய பாட்டுக்கும் இசை நன்று. ஆனால் சுதியோடு பாடவில்லை என்றால் உயிரோடு கலக்கின்ற இசை வராது என்று சங்கீத போதத்தில் உண்டு. அப்படி எவ்வளவுதான் சங்கீதம் கற்றுக்கொண்டிருந்தாலும் ஒருவர் சுதி கூட்ட இல்லை என்றால் அவன் எவ்வளவு படித்தாலும் அது சேராதான். அப்ப ஒத்து உதவும். அதுக்குதான் தெளிவான நாதஸ்வரம் போட்டாலும் ஒத்து உதருக்கு ஒருத்தர் போடுவாங்க. இந்த வகையில இதை உங்களோட சேர்ந்து நான் கொஞ்சம் ஒத்து உதுவேன். நீங்க அழகா பண்ண அதற்கு காரணம் பக்கமேளங்கள். ஆகையினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 கடந்த வணக்கம். இருந்தாலும் இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்க செய்ய கொட்டி கிழங்கோ கிழங்கோ என்று ஊவினாலே திருவள்ளந்தூர் கவி சக்கரவர்த்தி கம்பன் மகனை காப்பாற்றுவதற்காக என் தாய் கலைமகள். அப்பேற்பட்ட கலைமகளுக்கு நிகராக இவள் குரல் இருக்கிறது. கலை இமயம் கலைக்கண்ணன் வாட்ஸ்அப் குழு சார்பாகவும் அரையன் ஆ சார்பாகவும் அருமை மச்சான் சிங்கராஜா அவர்கள் ராஜநடிகர் சிங்கராஜா சார்பாக அருமை மாசம் இருக்கும் அன்பு தம்பி மணிகண்ட பிரபு அவர்களுக்கு ரூபாய் 50 ரூபாய் வெளிப்பாடாக இருக்கிறார்கள். அன்பளிப்பு கொடுத்து தெரிவித்த அருமை சகோதரர்கள் நன்றி நன்றி நன்றி. மாமா சிங்கராஜ மாமா நன்றி நன்றி. நீங்கள் எல்லாம் நான் பாடுவதற்கு மகிழ்கிறேன் மனம் மகிழ்கிறது என்றால், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் எப்படி என்றால் இந்த இடத்துல இப்படி ஒரு கானம் கேட்கிறது அதிசயமாக இருக்கிறது. நானாக இருந்தா எப்படியாவது இசையை கற்றுக் கொடுப்பார்கள். எப்படி தெரியுமா? முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சக்தி சரண முத்தி பொருளித்து குருவகை என போதும் ஊரா இருந்தா கூட இப்படி பாடி இருப்பாங்க.
இங்கு மிருதங்காத்து கொண்டிருக்க அருமை தம்பி பிரகாஷ் அவர்களை பாராட்டி அருமை என்னார் பிரபுராஜ் அவர்களும் தம்பி வெங்கடேஷ் அவர்களும் இணைந்து ரூபாய் 101 அன்பளிப்பு பெருமைப்படுத்திய சகோதரர்கள் இருவருக்கும் நன்றி வணக்கம். வள்ளி பொண்ணு வேள்முருகனை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி வள்ளி பொண்ணு பாசமிகு. ஏன்னா நான் ஒரு தீவிர நாடக ரசிகர். நாடகம் பார்த்துட்டு தான் நாடகத்துக்கு கொஞ்சம் உண்மையில். ஏன்னா இந்த மேடையில் சொல்லணும், முதல்ல நான் ஒரு 14 வருஷம் இருக்கு முத்துச்சிற்பி பாடையில் அவர் பாடுறத பார்த்து அழுதுகிட்டு அவர் காலில் போய் கும்பிட்டு விழுந்து உண்மையில் ரொம்ப பள்ளி பொண்ணு அழகீரா சிறப்பாக பாடிய அன்பு சகோதரர் அவர்களுக்கு நான் 50 ரூபா தான் கொடுக்கணும் அப்படிக்கே. காலையில் லோனு காசு கட்டணும். ஏன்னா எனக்கு கொடுக்காம இருக்கவும் மனசு தோணலை. ரொம்ப சிறப்பாக பாடிய எனது அன்பு சகோதரர் நீதிமணி என்ற இளைய ராஜா அவர்களுக்கு எனது சார்பாக நன்றி பெருமைப்படுத்துகின்றேன். நன்றி நன்றி நன்றி. நீங்களாவது லோனு கட்ட காசு கேட்குறீங்க, நான் வேலுக்கு காலையில காசு கொடுக்கணும். அது சரி. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்தை பார்த்தவன் அழகாக இருந்தாலும் கூட என்ன பாட்டு மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திருத்தேரில் நானும் அமர்ந்து புது கோயில் சேர்ந்த பொழுது அந்த
ஆடாத மனம் ஆடாத மனம் ஆடுவே ஆனந்த கீதம் பாடுவே பாராத காதே இன்பம் எல்லாம் ஆடாத மனம் ஆடுவே ஆனந்த கீதம் பாடுவே பாராத காதே இன்பம் எல்லாம் ஆடாத மனம் ஆடுவே. கோவை கோவை கனி போலே கொஞ்சம் வானமுதே பாவை கண்ணாலே இங்கு கொஞ்சம் பொன்வேலழகே கோவை கனி போலே கொஞ்சம் வானமுதே பாவை கண்ணாலே இங்கு கொஞ்சம் பொன்வேலழகே இது வானோர் காணாத ஆனந்தமே இது வானோர் காணாத ஆனந்தமே ஆடாத மனம் ஆடுமே ஆனந்த கீதம் பாடுமே. ரோஜா அழகு ரோஜா இது உங்க ஒரு யூடியூப் சேனல் சார்பாக இங்கே மிருதங்கம் வாசிக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி அன்பண்ணா பிரகாஷ் அவர்களுக்கு ஒரு 500 அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்க்கப்படுகிறது. மேலும் இங்கே நாரதராக தொண்டிலடிக்கும் அன்பண்ணா இளையராஜா நீதிமணி என்ற பேர் இளையராஜா தான். அன்பண்ணார் அவர்களுக்கு கட்டையாளம் SKS முருகேசன் குடும்பத்தார்கள் சார்பாகவும் மேலப்பட்டு வச்சிருந்த KPA காளிமுத்து அன்புமாமா ராஜநடிகர் அவரது குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் ஹர்மோனிய சக்கரவர்த்தி பிரபுராஜ் அவர்களது குடும்பத்தார்கள் சார்பாகவும் இங்கே இசைக்கலைஞர்கள் அனைவரையும் பாராட்டி ரூபாய் 500 அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்க்கப்படுகிறது. எத்தனையோ ஊர்ல நம்ம பாடிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அன்பளிப்பு கொடுத்துருக்காப்புல. இன்னைக்கு அவருக்கு அன்பளிப்பு கொடுக்குற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்கு. உண்மையாவே மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருக்கு. ரொம்ப நல்லா பாடுறீங்க. இந்த மெல்லிசுக்கே அந்த பாடலோட சேர்ந்த பயணிகளை ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, எங்க அண்ணன் ரொம்ப பயங்கரமா வாசிக்கிறான். அதனாலே தம்பி பாடலை நிறைய நான் நேரிருந்து உட்கார்ந்து பார்த்துருக்கேன். எங்கள் வாத்தியாருடைய நினைவு நாள் என்று தம்பி வந்து வேஷம் போட்டு பாடினார். நாங்களாம் உட்காந்து ரசித்தோம். ஆகையினாலே ஏதோ தெரிந்தவரை செய்கிறோம். ஆகையினாலே குற்றம் இருந்தாலும் குறை இருந்தாலும் மன்னித்துக் கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், தெரிந்து கொள்கிறேன். ஆகையினாலே சுந்தரம் நிறைந்த ததும்பும் சுந்தரம் நிறைந்த ததும்பும் மங்கையிவள் எந்த உலகோ இங்கே சுந்தரம் நிறைந்த ததும்பும் கொண்டிருந்த மங்கையிவள் எந்த உலகிற்கே வந்தார். அந்த
இருக்கின்றது. ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய இரு மாதர்களுக்கு என் தலைவன் முருகன் வாக்கு கொடுத்தார். அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி, அமிர்தவள்ளியுடைய தெய்வந்தன் திருச்சபையில் நான் தேவர்கள் எல்லாம் போற்றும்படி உன்னை திருப்புறம் குன்றத்திலே திருமணத்தை முடித்துக் கொள்கிறேன். இளையவள் சுந்தரவள்ளி, நீ வேறொரு குலத்திலே நம்பிராஜனுக்கு வளர்ப்பு மகளாக இருந்து திணைச்சோலையிலே ஆலோலம் சோவென்று ஆயிரத்தி கொண்டிருக்கின்ற பொழுது உன்னை களவு மனம் புரிகிறேன் என்று என் தலைவன் முருகன் எப்படி வாக்கு கொடுத்தானோ அந்த வாக்கின்படி இளையவளாகப்பட்டவள் சுந்தரவள்ளி இங்கு சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வள்ளிக்கும் அந்த முருகனுக்கும் திருமணத்தை நடத்தி வைப்பதாக ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு நம் சிரசை தப்பிக்க வைக்கலாம். அதற்கு முன்பு